இந்த மாதிரி வெளுத்து போன கம்பல், துரும் பிடிச்ச மோதிரம், அந்த மாதிரியான பொருட்கள்லாம் யார் அதிகமா போடுவா? தூக்கி போட கூட மனசு வராது. நாகலட்சுமி பல வருஷமா ஒரே வளையல போட்டு வந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளவு குடிக்கணும். இது இல்ல, அது வளையல் மட்டும் தான். இது போடுறது மொத்தமே அப்படிதான். அது தேஞ்சு போனா கூட அது தூக்கி போடாது. அதை போட்டி வச்சு பிச்சைக்காரி காட்டுறா போற கைய. தண்ணி மாதிரி மொண்டு மொண்டு குடிச்சுனுக்குறா. மூஞ்சில ஒரு மேக்கப்மே போட மாட்டாங்க. ஆனா அந்த லிப்ஸ்டிக்கை மட்டும் அப்பிட்டு போவாங்க எங்க போனாலும். அது யாரு? யாரு? அவ மூஞ்சில லிப்ஸ்டிக் போடவே அவ்வளவு நேரம். அவங்க லிப்ஸ்டிக் மட்டும் தனியா தெரியும் ஃபேஸ்ல. அதெல்லாம் சொல்லிருக்கேன். நானுமே பாத்துருக்கேன் நிறைய தடவை. இதெல்லாம் ஒரு விஷயம் பார்த்து வேற இருக்கிறேன். டீம்லயே யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா? நீதான். அதுலயும் ஒரு கொடூரமா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பாரு மூஞ்சில. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்க. சிரிச்சா கூட கோவப்படுவா இவ. சிரிச்சாலும் கோவப்பட மாட்டாங்க. சீரியஸா ஏதாச்சும் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்றப்ப அப்பதான் லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் தேவையில்லாமலாம் நான் அந்த மாதிரி குரூப்ல நம்ம 3 பேரும் இருக்கல. அந்த குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டா ஒழுங்கா ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. அது யாரு? இல்ல 2 பேரு. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவளும் தான். 2 பேருமே தான். நான் மட்டும் தாங்க. இவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணி தான். வெட்டி ஆபீசர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்க அக்கறையில அடிக்கடி ஃபோன் பண்ணலாம், மெசேஜ் பண்ணுவேன். நீ எப்படினா நினைச்சுக்கோ. ஆனா போதும். இந்த சேலஞ்சுக்கு அப்புறம் நாங்க 3 பேரும் ஹாஸ்பிடல்ல இருப்போம். அதனால ஒரு 1 இயருக்கு வீடியோ வராது. நம்ம வீடியோக்காக ஃபர்ஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல. அங்க 10,000 பேர் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுறாங்க. நீ போட்டா போடு, போடா கட்டிப்போ. சித்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது நாகலட்சுமி. விஎஸ்பி. என் பேரு பிரின்சி. அப்படியே மறந்துட்டா. ஜோனோ டைப். அவளுக்கு ஞாபகம் வருது. தாசி.